ஹாய் ரைடர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம ரீசெண்டாக ரியர் டயர் மாற்றிருந்தோம். ஸோ ரியர் டயர் மாற்றினதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டயர் வந்து ரொம்ப வாப்பிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 20,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ரண்ட் டயரையும் மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு எம்ஆர்எஃப் டயர் ஷோரூம் வந்திருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதில் வீடியோவுக்கு நடுவில் நான் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் ரியர் டயரை மாற்றும் போதே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஷோரூமில் போய் மாற்றினா நமக்கு வந்து டயர் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி மாற்றும்போது ஸ்போக் வீலும் சரி, டயருக்கும் எந்த டேமேஜ் ஆகாது. டயரை தனியாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வீலை செக் பண்ணுறாரு. பேசிகிட்டு இருக்காரு. அது என்னன்னு செக் பண்ணோம்னா, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெஸ்டான மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எதனால் அப்படின்னு இது பண்ணும்போது, நீங்கள் அந்த சீலண்ட் எதுவும் ட்ரை பண்ணிங்களா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லி. அப்படியே இந்த ரெஸ்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் டியூப் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குல்ல? ஓ, டியூப்பில் போய் ஸோ அதில் வந்து பஞ்சர் ஆகிட்டு அது உள்ளக்குள்ளேயே லீக் ஆகிட்டு அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்கு வீலில் டெபாசிட் ஆகிருக்குது. ஸோ இது அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் இது புதுசாக மாற்றுற டியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் அது தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. கைஸ், வீலில் சென்டராக ஒரு டியூப் பீடிங் மாதிரி அந்த ஸ்போக்கு கவர் பண்ண மாதிரி ஒரு பீடிங் இருக்குது. அந்த பீடிங்குமே வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் மாற்ற போகிறோம். ஓகே ஓகே ஓகே. ஓ, இதனால தான் அந்த சொல்யூஷனால தான் இது மாதிரி ஆயிருக்கா? கெமிக்கல் தானே அது. கைஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் அந்த டயர் சீலண்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த ரெஸ்டெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டோம். பட் ரொம்ப 100% வந்து ரெஸ்ட் எடுக்க முடியல. அது வந்து கேட்கும்போது ஓகே, இதனால் ஒன்றும் பெருசாக வராது, நம்ம மேஜராக இந்த ரெஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்ட்டாரு. ஸோ அதில் வந்து ஒயிட் பவுட்ரு மாதிரி போட்டு அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பெரிய பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ புதுசாக அந்த ஃபீடிங் சொன்னோம் இல்லையா, டியூப் ஃபீடிங், அது மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம எப்போயாவது தான் இந்த மாதிரி ஃபுல்லாக டயரை கழட்டி பண்ணுறோம். அது கொஞ்சம் டேமேஜாக இருக்கும்போது அது மாற்றுறது தான் நல்லது. ஸோ அதனால தான் அதையும் மாற்ற சொல்லிட்டேன். ஏன்னா இந்த பீடிங் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகன்னா, அந்த ஸ்போக்கோட எட்ஜு வந்து டியூப்பை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பீடிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பீடிங் மாற்றுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 50 ருபீஸ் தான் கேட்டாங்க. ஸோ அதுதான் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாற்றியாச்சு. அடுத்ததாக நம்ம புது டயரு இல்லை புது டியூப்பு மாற்றணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா நிறைய ஷோரூமில் இல்லை நிறைய டயர் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க. புது டயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அது இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை யாருமே கவனிக்கிறது இல்லை.
கண்டிப்பாக அதை கவனிக்கணும். இது அந்த பீடிங் டேமேஜ் ஆகுங்க. பீடிங் ஃப்ரீயாக போட்டுருக்கேன். ஓ, ஸோ புது டியூப்லேயும் சரி புது டயர்லேயுமே வந்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டயர்லையுமே அந்த இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஏன் இதை வந்து பர்டிகுலராக நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி 3வது ஷோரூமில் தான் வந்து இந்த டயரை மாற்றிட்டுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி 2 ஷோரூமில் வந்து போய் பார்த்தேன். டயர் அவைலபிளாக இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ஓல்டாக இருந்துச்சு. பெருங்குளத்தூரில் ஒரு இடத்துல வந்து நான் டயர் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அது 2019 மேனுஃபேக்சரிங் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தாம்பரத்தில் வந்து ஒரு டயர் ஷாப்பில் செக் பண்ணேன். அங்கே வந்து 2023 அப்படின்னு போட்டிருந்தது. அட்லீஸ்ட் நம்ம வந்து மாற்றுறது 6 மந்த் ஆர் 1 இயர்க்குள்ளே மேனுஃபேக்சரிங் பண்ண டயராக இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட். அப்போ தான் நம்ம அட்லீஸ்ட் 1 இயர் ஆர் 2 இயர்ஸாவது நம்ம அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அது என்ன ஆயிலா இல்லை என்ன சொல்யூஷன்? பாருங்க கைஸ், இந்த டயரோட மேனுஃபேக்சரிங் வந்து மார்ச் 2024. ஸோ மந்த் அண்ட் இயர் இது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கணும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 8 months ஓல்டு டயர். பட் ஓகே தான். அட்லீஸ்ட் நம்ம 1 இயர்க்குள்ளே மேனுஃபேக்சரிங் பண்ண டயர்னால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். தேர்ட்டி 32 33 வைங்கண்ணா போதுண்ணா. 30 32 இருக்கும். அதான் ரெக்கமெண்டட் ப்ரெஷர். ஆமாம். ஓகே கைஸ், ஃபைனலாக வீலில் வந்து புது டயர் மாட்டியாச்சு. ஸோ அடுத்தது அது வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சது. ஸோ நான் வந்து எம்ஆர்எஃப் ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிச்சலின் தான் ட்ரை பண்ணேன். பட் மிச்சலினில் வந்து இந்த சைஸ் இல்லை. நம்ம வண்டி ஃப்ரண்ட்டு டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100/90 19 இன்ச்சு. ஸோ ஃப்ரண்ட்டு டயருக்கு வந்து எம்ஆர்எஃப் ஓகே தான். பட் லோடு வந்து கம்பேர் டு பேக் டயரை விட ஃப்ரண்ட்டு டயர் வந்து லோடு கம்மி தான். ஸோ அதனால தான் நான் எம்ஆர்எஃப் போட்டேன். அதுவும் இல்லாமல் சியட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால்
ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டயர் மாற்றணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது அந்த போல்டு வெளியே வரதுக்காக அந்த லூஸ். ஆமாண்ணா, அதை டைட்னா தான் போல்டே வெளியே வரும். ஓ.